டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்ணுறீங்கன்னு. இப்போ மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் கண்டென்ட் அப்படி கரெக்டாக விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ரியாலிட்டியாக கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். எங்களை 10:29 நம்ம ஆரம்பிச்சோம். நல்ல சுவையான குறுக்கீடுகளும் தேவையற்ற குறுக்கீடு ரெண்டும் இருந்தது. சுருக்கமா நன்றி கூறி சப்ஜெக்டுக்கா இல்லைங்க. ஆக இப்போ வந்து ஏன்னா வந்து இப்போ சேமிப்பு கிடங்குகளை பொறுத்தவரையில் இப்போ வந்து இன்னைக்கு நேற்றையோட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கார். 10 லட்சம் காவேரி டெல்டா பகுதியிலே நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கிறது, 10 லட்சம் மூட்டைகள் அங்கே இருக்கிறது, வெகு விரைவில் மழை இருக்கிறது, எல்லாம் ஓப்பன் குடோனில் அடுக்கி இருக்கிறது, அங்கே நெல் ஒவ்வொரு பர்ச்சேஸ் சென்டர்லையும் நெல் இருக்கிறது. ஆக கடந்த ஆட்சியில் அங்கே இருக்கும்போது நானும் சக்கரபாணி அவர்களும் இந்த ஸ்பாட்டுக்கு போனோம். எங்களுடைய துணை முதலமைச்சர் இந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர் ஆய்வு திடீர் நாங்கள் தஞ்சை சென்று இரவு நாங்கள் அங்கே போய் உடனே கேள்விப்பட்ட மழை அடாத மழை வந்தபோது நாங்கள் வேகனில் அனுப்பி வச்சோம். உடனே கூட மழை திடீர்னு மழை வந்த காரணத்தால் அப்பொழுது துணை முதலமைச்சர் அந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தஞ்சை சென்று அங்கே ஆய்வு செய்து உடனுக்குடனே மாற்று ஏற்பாடு செய்து அந்த மூட்டைகளை உடனுக்குடனே நாங்கள் மாற்றி அமைத்து வைத்தோம். அத்தகைய ஒரு ஆக்டிங் கிடையாது, ஆக்ஷனாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பக்கம் இங்கே இருக்கிறதெல்லாம் படத்தை பார்த்து நீங்கள்லாம் வந்தவங்க. நாங்களாம் வந்து கொள்கையுடைய முரசொலி படித்து திறந்தோடு செய்தியை படித்து பொதுக்கூட்டத்தில் பேசி இந்த பக்கம் உள்ளவங்க அண்ணா திமுக தான் சரி திமுக தான் சரி பேசி நாங்கள் வந்தவர்கள். ஆக அந்த மக்களுடைய தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உணர்வு ஒன்றொன்றாக எங்களுடைய முதலமைச்சராக இந்த தலைவர் ஸ்டாலின் அவர் எங்களை பணியாற்ற வைத்தார்கள். மக்களும் அங்கே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே வாழ்ந்தார்கள். ஆக அத்தகைய நாங்கள் பட்ஜெட் போட்டு மக்களுடைய கருத்துக்களை வாங்கி நாங்கள் பட்ஜெட்டாக அறிவித்தோம். ஆக மேலே இப்போ நீங்கள் அறிவித்த நிதி ஒதுக்கீடு பார்த்தா வேளாண் பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு 15 எங்களுடைய ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது 15,230 கோடி. உங்களுடைய ஆட்சியில் உருவாக்கியது 14,955 கோடி. ஆக 275 கோடி இப்போது குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துறைக்கு, வேளாண்மை துறைக்கு.